இயேசுவின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வாரம் நாம் பார்த்தது மாவீரன் சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட யார் காரணம், அவனுடைய அம்மா அப்பாவா என்று பார்த்தோம். சிம்சோன் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்று தேவதூதன் சிம்சோனின் பெற்றோர்களிடம் 2 தடவை வந்து சொல்லியும் சிம்சோனுடைய பெற்றோர்களால் தேவதூதன் சொன்ன பிரமாணங்கள் படி சிம்சோனை வளர்க்க முடியவில்லை. அதற்கு அவர்கள் பிரயாசப்படவில்லை. ஆகவே சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட்டன என்று பார்த்தோம். நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமான வேதத்தின்படி பிள்ளைகளை வளர்க்க பிரயாசப்படுகிறோமா? இந்த வாரம் நாம் பார்க்க போகிற தலைப்பு, புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் தன் வீட்டை இடித்து போடுகின்றாள். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்கிறது: இவள் வீட்டை கட்டாமல் இருந்தாவது பரவாயில்லை, சும்மா இருந்தாவது இருக்கும் வீட்டை பாதுகாத்திருக்கலாமே. தன் கையாலே தன் வீட்டை இடித்து போடும் ஸ்திரீ பற்றி இன்று நாம் பார்க்க போகின்றோம். வீடு என்பது குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைங்க சொந்தக்காரங்களில் தான் வீடு. முதலாவது லோத் மனைவியை பற்றி பார்க்க போகின்றோம். லோத் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் என்று ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்கின்றது. இவள் தன் கையாலே தன் வீட்டை இடித்து போட்டாள், உப்புத்தூண் ஆகிவிட்டாள். அம்மா உப்புத்தூண் ஆகிவிட்டால் பிள்ளைகள் யாரும் திரும்பி பார்க்கவே இல்லை. தாயை ஏன் பிள்ளைகள் திரும்பி பார்க்கவில்லை? மனைவி உப்புத்தூண் ஆகிவிட்டால் கணவன் திரும்பி பார்க்கவே இல்லை. ஏன்? பின் ஏன் லோத்தின் மனைவி மட்டும் திரும்பி பார்த்தாள்? உலக பொருள் மேல் அவளுக்கு இருந்த இச்சை, ஆசை, சொத்தை விட்டு அவளால் போக முடியவில்லை. இது அவளுக்கு அவபக்தியை உண்டு பண்ணிவிட்டது. லோத் எப்படிப்பட்டவன் என்று பார்ப்போம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நீதிமானாகிய லோத் என்று. லோத் ஒரு நீதிமான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே ஆபிரகாமை விட்டு பிரிந்து உப்புத்தூணாகு வரைக்கும் உள்ள எல்லா செயல்களிலும் லோத்தின் மனைவியே முக்கிய காரணமாக இருந்திருப்பாள் என்று நம்பலாம். முதலாவது, லோத் ஆபிரகாமை விட்டு பிரிகிறார். காரணம் சொல்லப்படுகிறது, இருவருடைய ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் பூமி தாங்கக்கூடாமல் இருந்தது என்று. சொத்துக்களை நிர்வாகம் என்ற விஷயத்தில் மேய்ப்பர்களுடன் சண்டை வந்தது என்று. மேய்ப்பர்களுக்கு எஜமான் யார்? ஒரு மந்தைக்கு எஜமான் ஆபிரகாம், 2வது மந்தைக்கு எஜமான் லோத்தினுடைய மனைவி. எஜமான் சொல்படித்தானே ஊழியர்கள் கேட்டிருப்பார்கள். லோத் மனைவி சொல்லியிருக்கலாம்,
நம்ம ஆடுகளை முதலில் புல்லுள்ள இடத்தில் மேய்த்து விடு, நமது ஆடுகளுக்கு முதலில் தண்ணீர் பாய்த்து விடு என்று லோத்தின் மனைவி அவர்களுடைய வேலைக்காரர்களுக்கு மேய்ப்பர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கலாம். அதுவே சண்டையாக மாறியிருக்கலாம். ஆகவே லோத்தும் ஆபிரகாம் பிரிகிறார்கள். இப்பொழுது ஆபிரகாம் பெருந்தன்மையாக சொல்கின்றார், நீ முதலில் போகிற இடத்துக்கு போ, நான் வேறு இடத்துக்கு போகிறேன் என்று. லோத் யோர்தான் நதிக்கு அருகில் உள்ள சமபூமியான சோதம் குமாரா என்ற இடத்துக்கு போகின்றான். இதுவும் லோத்தின் மனைவியுடைய யோசனையாக தான் இருந்திருக்கும். வேதம் சொல்கிறது சோதம் குமாரா ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது என்று. ஏதேன் தோட்டத்தில் 4 நதிகள் பாய்ந்தது, செழிப்பான இடமாக இருந்தது. அது மட்டுமல்ல, எகிப்தை போல இருந்தது என்று. எகிப்தின் சிறப்பு ஆகார திரட்சி. உலகத்தில் எங்கே பஞ்சம் வந்தாலும் மக்கள் எல்லாம் எகிப்தை நோக்கி தான் போனாங்க, ஆபிரகாம் உள்பட. லோத்து தேர்வு செய்த பூமி செழிப்பான பூமியாக இருந்தது. ஆபிரகாம் கூட 20வது ஆதியாகமம் 20வது அதிகாரத்தில் கேரா ஊருக்கு போகின்றார். காரணம், தண்ணீரை தேடி, செழிப்பை தேடி, ஆடு மாடுகளுக்கு உணவு வேண்டுமே அதை தேடி போயிருப்பார். ஆனால் லோத் அப்படி எந்த இடத்துக்கு போகவில்லை. காரணம், தண்ணீர், பூமி, செழிப்பு எல்லாமே சோதோம் குமாராவில் செழிப்பாக இருந்தது. சோதோம் குமாரா செழிப்பான பூமி தான், ஆனால் அங்கே பாவம் நிறைந்திருந்தது, ஓரின சேர்க்கை. அது தேவனை போய் எட்டியதால் தேவன் 2 தூதர்களை அனுப்பி அதில் இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்கிறார், நேரில் சென்று ஆய்வு பண்ண சொல்கின்றார். 2 தூதர்கள் அதை அழிக்கும் உத்தரவுடனும் அது உண்மையிலேயே அப்படி நடக்கிறதா என்று பார்க்கவும் 2 தூதர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு நீதிமானாகிய லோத் அழைத்து வந்து தன் வீட்டில் தங்க வைத்து கொண்டிருக்கின்றார். இதை அறிந்த சோதம் குமாராவில் உள்ள வாலிபர் முதல் கிழவர் வரை அந்த தூதர்களை எங்களுக்கு தா ஓரினை சேர்க்கைக்கு என்று லோத்திடம் சண்டை போடுகின்றார்கள். லோத் கதவை உடைக்கின்றார்கள். தூதர்கள் அவர்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணி தப்பிக்க வேண்டியதாயிட்டது. ஆனால் லோத் மனைவி அந்த மோசமான சூழ்நிலையிலும் தன்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் ஒழுங்காக வளர்த்திருந்தாள். அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருந்தால், கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது, கல்யாணம் மட்டுமே பாக்கி. அந்த தருணத்தில் லோத்தை பார்த்து தேவதூதன் சொல்கின்றான், நான் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகின்றேன், நீ உனக்கு வேண்டியவர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு இந்த பட்டணத்தை விட்டு வெளியேறு என்று. உடனே லோத் மனைவி சொல்லியிருப்பாள், நமது மருமகனை போய் உடனே அழைத்து வாருங்கள் என்று. மருமகன் வர சம்மதிக்கவில்லை. லோத்துவை பார்த்து நகைக்கிறான் மருமகன். அந்த பாதிப்பு லோத்து மனைவியை, லோத்து பிள்ளைகளை பட்டணத்தை விட்டு வெளியேற மனம் இல்லாமல் தாமதிக்கின்றார்கள். லோத் நீதிமானாக இருந்ததால் கர்த்தர் தூதர் மூலமாக லோத் குடும்பத்தாரின் மனைவி, பிள்ளைங்க லோத்தின் கைகளை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விடுகின்றார். தேவதூதன் என்ன சொல்கிறார் என்று கேட்போம். வசனம் ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காதே, இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இது ஒரு பிரமாணம். ஆனால் லோத்து சொல்கின்றான், நான் மலைக்கு போக முடியாது, பக்கத்தில் உள்ள சோவாருக்கு போகிறேன் என்று. ஏனென்றால் சோவார் சோதம் குமாரை போல செழிப்பான பூமி. இந்த யோசனையும் லோத் மனைவியே சொல்லியிருப்பாள். அதற்கு தூதன் என்ன சொல்கிறான் என்று கேட்போம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 21, 22வது வசனங்கள். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. தூதன் சொல்கின்றான், அந்த பூமியை நீ போவதாக இருந்தால் அழிக்கவில்லை, உடனே போ என்கிறான். ஏனென்றால் அங்கே என்ன பாவம் நிறைந்திருக்கிறது என்றால் முறை தவறிய உறவின் பாவம். லோத் குடும்பம் சோவார் போய் சேர்ந்தவுடன் கர்த்தர்
கந்தகத்தையும் அக்கினியையும் சோதோமில் இறக்கின்றார். அந்த வெளிச்சம் லோத்தின் மனைவிக்கு தெரிகின்றது. லோத் மனைவி அவருடைய ஆடு மாடுகள் மருமகன் வீடு எல்லாவற்றையும் நினைத்து அந்த சோதோமை திரும்பி பார்க்கிறாள். உப்புத்தூணாகிவிட்டாள். சோவாரின் பாவம் முறை தவறிய உறவில் விழுந்த பிள்ளைகள் அவர்கள் துஷ்ட சந்ததிகளை மோவாபியரையும் அம்மோன் புத்திரரையும் பெற்று தருகிறார்கள். தேவன் அந்த சந்ததியை 10 தலைமுறை வரைக்கும் விலக்கி வைக்கின்றார். அழியும் உலக பொருள் மேல் உள்ள ஆசை இச்சை அவளுக்கு அவபக்தியை உண்டு பண்ணியது. விளைவு பிள்ளைகள் சோவார் பாவத்தில் கெட்டுப்போய்விட்டார்கள். இவள் உப்புத்தூணாகிவிட்டாள். இரக்க நிறைந்த தேவன் உதாசீனப்படுத்தி உப்புத்தூணாகிவிட்டாள். லோத் மனைவிக்கு மலைக்கு போயிருந்தால் இந்த சோவார் பாவத்திலிருந்து தப்பியிருக்கலாம். தான் மூலம் சோதோமில் ஒழுங்காக வளர்த்த பிள்ளைகள் தாய் இல்லாமல் இப்பொழுது கெட்டு போய்விட்டார்கள். ஆனால் ஆபிரகாமினுடைய சந்ததியோ செழித்து ஓங்கி வளர்ந்து பூமியை நிரப்பிவிட்டார்கள். லோத்தின் சந்ததி கெட்டு போய்விட்டது. நாடு என்கிற வீட்டை இடித்து போட்ட காரணமாக இருந்த ஏசேபேலை பற்றி பார்க்க போகின்றோம். ஏசேபேல் யார்? இஸ்ரவேலின் ராணி. ஏசேபேல் ஆகாப்பின் மனைவி. ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. ஏசேபேல் அப்பா ஏத் பாகால், அவன் ராஜா. அவருடைய மகள் தான் ஏசேபேல். அவள் தகப்பன் வீட்டிலேயே பாகாலை சேமித்தவள். ஆகாப் பேரளவில் தான் ராஜா. வேதம் சொல்கிறது, வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 25வது வசனம். தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. ஆகாப் ராஜாவின் வேலை என்ன? ஏசேபேல் சொல்வதை கேட்பது. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வது மட்டுமே அவன் வேலையாக இருந்தது. அதற்கே அவன் தன்னை விற்று போட்டான் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி ஏசேபேல் என்ன சொல்லியிருப்பாள்? தோப்புகளை உண்டாக்கு, விக்கிரகங்களை அதனுள் வை, அதற்கு தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்து, பாகால் பலிபீடத்தை எடுப்பாக எடுத்து கட்டு, பலிகள் தினமும் ஏறெடுக்கப்பட வேண்டும், நாள் தவறாமல் நேரம் தவறாமல். கர்த்தரே தேவன் இருந்த இஸ்ரவேல் மக்களை பாகால் பக்கம் விக்கிரக தோப்பின் பக்கம் திருப்பி இவைகளை வணங்க வைத்து இவைகளுக்கு பலி கொடுக்க வைத்து இஸ்ரவேல் மக்களை பாவம் செய்ய வைத்தாள். 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்த யாக்கோபின் சந்ததியை தேவன் தனது பராக்கிரம கரத்தினால் அற்புதங்கள் செய்து அடையாளங்கள் செய்து பார்வோன் படையை செங்கடலில் மூழ்கடித்து யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைத்து எரிகோவை தகர்த்து 6 லட்ச புருஷர்கள் உள்ள ஜனத்தை 40 வருஷம் போஷித்து கானானியர்களை விரட்டி யாக்கோபின் சந்ததியான இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்து இந்த பாலும் தேனும் ஓடும் பூமியில் உள்ள மக்களை பாகாலை நோக்கி தொலை வைத்து விட்டாள், சேவிக்க வைத்து விட்டாள். இதைவிட அக்கிரமம் என்னவென்றால், இஸ்ரவேலில் தேவனாக இருக்கின்ற கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஏசேபேல் சங்கரித்தாள், கொன்று போட்டாள். ஒபதியா என்பவன் அரண்மனையினுடைய கண்காணிப்புக்காரன். அவன் சொல்கின்றான், நான் 100 தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்து சாப்பாடு கொடுத்து வருகின்றேன் கண்மனையின் மேல், வெடிப்பின் மேல். இல்லாவிட்டால் இந்த ஏசேபேல் அவர்களை கொன்று போட்டு விட்டுவாள் என்று சொல்கின்றான். ஏலி சொல்கின்றான், நான் மட்டுமே உயிரோடு இருக்கிறேன், எல்லா தீர்க்கதரிசிகளையும் ஏசேபேல் கொன்று போட்டு விட்டாள் என்று. தேவனின் தீர்க்கதரிசிகளை தேடி பிடித்து கொலை செய்யும் கொலைகாரியாக பாகாலின் ஆவியையுடைய ஏசேபேல் காணப்பட்டாள். அதனால் தேவனுக்கு கோபம். அவள் ஆட்சி செய்கின்ற இஸ்ரவேல் பூமியில் பஞ்சத்தை உண்டு பண்ண வானத்தை அடைத்தார். எலியாவை சொல்ல வைத்து மழையும் பனியும் 3 வருஷம் இஸ்ரவேலில் பெய்யவில்லை. ஆகாப் குதிரைகளுக்கு புல் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, கேரிட் ஆற்றங்கரை வத்தி விட்டது.
எகிப்தில் பார்வோனுக்கு கொடுக்கப்பட்ட வாதை போல இதை செய்தது தேவன் என்று அறியாமல் எலியாதான் இதை செய்தான் என்று அவனை பிடிக்க ஆட்களை அனுப்புகின்றாள் யேசபேல். ராஜ்யமாக அவளை பிடிக்க முடியவில்லை. மக்களிடம் சந்தேகப்பட்டு, மக்கள் எலியாவை ஒளித்து வைத்திருப்பார்கள் சந்தேகப்பட்டு மக்களிடம் சத்தியம் வாங்குகின்றாள், எங்களுடைய எலியா இல்லை என்று. இப்போ திடீரென்று தேவன் சொல்கின்றார் எலியாவை நோக்கி, நீ போய் எலியாவுக்கு ஆகாப்புக்கு உன்னை காட்டு என்று. எலியா தன்னை ஆகாப்புக்கு காட்டுகின்றான். எலியா ஆகாப்பிடம் சொல்கின்றான், யேசபேல் பாகால் தான் தெய்வங்கிறா, நான் இயேசு தான் தெய்வங்கிறேன், யார் தெய்வம் நிரூபிச்சிருவோம், கர்மேல் பருவத்துக்கு எல்லாத்தையும் வர சொல்லுங்கிறான். ஆகாப் அப்படியே செய்கிறான். கர்மேல் பருவத்தில் ஏகப்பட்ட கூட்டம் யார் தெய்வன் என்று நிரூபிக்கப் போகிறாள் என்று அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் என்று எலியா நிரூபித்து விட்டான். அக்கினியை இறக்க முடியாமல் பாகால் தீர்க்கதரிசிகளை 450 பேரை வெட்டி போட்டு விட்டான். இந்த செய்தியை சுமந்து கொண்டு ஆகாப் மனைவியிடம் மகாராணியிடம் செல்கின்றான். நல்ல திட்டு வாங்கியிருப்பான். யேசபேலுக்கு பயங்கர கோபம். சொல்கின்றாள், வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னான். என்ன சொல்கின்றாள்? எலியாவே, நாளை இந்த நேரம் உன் தலை உன்னிடம் இருக்காது என்று கொலை மிரட்டல் விடுகின்றாள். வானத்தையும் அடைத்து அக்கினியையும் இறக்கிய தேவன் மேலும் எலியா மேலும் பயமில்லை அவளுக்கு. இந்த கொலை மிரட்டல் எலியாவை போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்ல வைத்து விட்டது. தேவன் எலியாவை திடப்படுத்தி யேசபேலை பழிவாங்க வேலையை எலியாவை மூலமே செய்ய வைக்கின்றார். நீ போய் நான் சொல்லும் 3 பேரை அபிஷேகம் பண்ணு என்கிறார். சீரியா ராஜாவான ஆசகேல், இஸ்ரவேல் ராஜாவாக யெகூ, எலியாவின் ஊழியக்காரனாகிய எலிசா. எதற்கு அபிஷேகம் செய்ய சொன்னார்? யேசபேலை கொலை செய்ய. இப்பொழுது யேசபேலை கொலை செய்ய ஆட்கள் தயார். 1 அல்ல, 3 பேர். எதற்கு? வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 17வது வசனம். ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஒருவருக்கு தப்பினால் அடுத்தவர் என்று. யேசபேலால் விரட்டப்பட்ட எலியாவே இவர்களை தயார்படுத்துகிறான் அபிஷேகம் மூலமாக. யேசபேல் தேவனை மட்டுமல்ல, பாமர சிறிய மக்களையும் அவள் துன்புறுத்தவர்களாக காணப்பட்டாள். யேசபேல் வீட்டு பக்கத்தில் நாபோத் என்புடைய திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை நான் கீரைக்குள்ளையாக மாற்றப் போகிறேன் என்று ஆகாப் அவனிடம் அதை விளக்கி கேட்கின்றான். நாபோத் அதை மறுக்கின்றான் கொடுக்க. அந்த விஷயத்தை ஆகாப் யேசபேலிடம் கூறுகின்றாள். யேசபேல் உடனே அங்குள்ள மூப்பர்கள் மூலமாக அவன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை, தேவனையும் அரசரையும் தூசித்தான் என்று குற்றச்சாட்டுகளை சொல்ல வைத்து அவனை கல்லறிந்து கொள்ள வைக்கின்றாள். பூமியில் சிந்திய குற்றமற்ற நாபோத்தின் இரத்தம் ஆபேலின் இரத்தம் போல தேவனிடம் பேசியிருக்கும். யேசபேல் போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது சாத்தான் மட்டுமே இருக்க முடியும். யேசபேலின் கொலை மிரட்டல் இப்பொழுது யேசபேல் மேலே திரும்புகிறது. வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 23-24 வசனங்கள். யேசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் யேசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். எலியா மூலம் இதை கேட்ட ஆகாப் ரெட்டொடுத்தி தாழ்த்தி மன்னிப்பு கேட்கின்றான். தேவன் கொடுத்து விடுகிறார், உன் காலத்தில் நடக்காது என்று. ஏன்னா தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி.
இங்கு நடக்கிற காரியங்களுக்கெல்லாம் ஏசபேலே காரணம், ஆகாப் காரணம் இல்லை என்பதால் ஆகாப்புக்கு மன்னிப்பு கொடுத்து விடுகின்றார். இப்பொழுது ஆகாப் இறந்து விடுகின்றார். பழிவாங்கும் படலம் ஆரம்பமாகிவிட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஏகுவுக்கு என்ன சொல்லப்பட்டது என்று வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 7வது வசனம். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் எசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஏகுவின் ரதம் இஸ்ரவேலை நோக்கி புறப்படுகிறது, பழி வாங்க வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த இஸ்ரவேலின் சாமக்காரன் இதை அறிவிக்கின்றான் இஸ்ரவேலின் ராஜாவாக யோராமிடம். யோராம் உடனே ஓடி வந்து யெகூவிடம் சமாதானம் கூறுகின்றான். அதை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 23வது வசனம். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய எசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கையில் சமாதானம் ஏது என்றான். யெகூ இவ்வாறாக இஸ்ரவேல் ராஜாவுக்கு பதில் கூறிவிட்டு யெகூவின் அம்பு ஏசபேல் மகனான இஸ்ரவேல் ராஜாவான யோராமின் நெஞ்சை ஊடுருவியது. அவன் உடல் நாபோத்தின் வயலில் வீசப்பட்டது. யெகூ ஏசபேலை நெருங்குகிறான் என்பதை அறிந்த ஏசபேல் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 30வது வசனம். யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகூ இதற்கெல்லாம் மயங்கி விடுவானா? யெகூ அவளை என்ன செய்தான் என்று பார்ப்போம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 33வது வசனம். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொன்றான். சற்று நேரம் கழித்து யெகூ திரும்பி வந்து பார்க்கும் பொழுது ஏசபின் உடல் உருவழிந்து போய்விட்டது. எப்படி என்று பார்ப்போம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 35-37 வசனங்கள். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும். அடுத்து ஏசபேலின் வாரிசுகளின் நிலையை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். ஆம், 70 வாரிசுகளின் 70 தலைகள் ஊரில் இஸ்ரவேலில் குவித்து வைக்கப்பட்டது தண்டனை. இதற்கு பரிசு கொடுக்கிறார் இதை செய்த யெகூவுக்கு. அவனுடைய வாரிசு 4 தலைமுறையாக இஸ்ரவேல் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என்று. அடுத்து உலகம் என்ற வீட்டை இடித்து போட்ட காரணமாக இருந்தவளை பார்க்க போகின்றோம். அவங்க பெயர் ஏவாள். ஏவாள் வருவரை ஆதாம் பாவம் அறியாதவனாக இருந்தான். ஆதாம் ஞானம் நிறைந்தவனாக இருந்தான். எல்லா மிருகத்துக்கும் அவன் தான் பெயர் வைத்தான். அவன் இட்ட பெயரை தேவன் அங்கீகரித்தார். அவ்வளவு ஞானமாக இருந்தான். சர்ப்பத்திற்கும் அந்த தந்திரத்தை பார்த்து அவன்தான் பெயர் வைத்திருப்பான். ஏவாள் சர்ப்பத்தின் பேச்சை அப்படியே கேட்டாள். சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாக அப்படி என்னதான் சொன்னான் என்று பார்ப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 3, 4 மற்றும் 5வது வசனங்கள். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஏவாள் செய்த முதல் காரியம்
சாத்தான் பேச்சை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதுதான். அவளிடம் தானும் தேவர்கள் போல ஆக வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தின் ஓரத்தில் ஒட்டிக்கொண்டு இருந்திருக்கும். அதனால்தான் ஆதாமிடம் போகாமல் இவளிடம் வந்துள்ளான் சாத்தான். ஆகவே அவளும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவோரும் தேவனிடம் கேட்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. ஆதாம் தான் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்ற எல்லா விவரத்தையும் இவளிடம் சொன்னாள். இவள் அப்பொழுது இல்லை. ஆனால் ஆதாமிடம் ஒரு வார்த்தை கூட கேட்க இது பறிப்போம் என்று அவளுக்கு தோன்றவில்லை. காரணம் அவளுக்கு தெரியும், நான் சொன்னால் ஆதாம் அப்படியே கேட்பான் என்று. அதனால் தேவனையும் ஆதாமையும் தூக்கி தூரை வைத்துவிட்டு தானே முடிவெடுக்கிறாள். இப்படி கூட நினைத்திருப்பாள், நல்ல வேளை ஆதாமுக்கு தேவன் கொடுத்த தோட்டத்தை பாதுகாக்கிற வேலையை ஆதாம் செய்யவில்லை என்று மகிழ்ந்திருப்பாள். ஏவாள் தேவர்கள் ஆக வேண்டும் என்ற ஆசைக்குள் ஆதாமையும் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக விழ வைத்து விட்டாள். பழத்தை தானும் தின்று ஆதாமுக்கு கொடுத்து தின்னச் சொன்னால் அவன் தின்றான். ஏவாளிடம் இருந்த தேவர்களைப் போல ஆக வேண்டும் ஆசை துரோகத்தின் உச்சக்கட்டம். முதுகில் குத்தினது போல தேவனை நேர எதிர்த்து நிற்பதற்கு சமமான காரியமாக இருந்தது. அவர்கள் தங்கள் தவறை குற்றமாக பாவமாக இருவரும் உணரவே இல்லை, ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதனால் தேவன் கேள்வி கேட்கின்றார். அதுக்கு ஆதாம் பதில் சொல்கின்றான், நீர் கொடுத்த ஸ்திரீயே அதை எனக்கு கொடுத்தாள் என்று, அந்த பழத்தை எனக்கு கொடுத்தாள் என்று. ஏவாளிடம் கேட்கின்றாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது என்று. அந்த காரியம் பாவம் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதை அவர்கள் பாவமாக உணராததால் தேவனிடம் மன்னிப்பு கேட்டிருப்பார்கள். பாவமாக உணர்ந்திருந்தால் அதுவரை நிர்வாணத்தை உணராத அந்த பாவம் நிர்வாணத்தை உணர வைத்தது. ஏவாள் தன் இஷ்டப்படி எல்லாம் செய்துவிட்டாள். ஏவாள் இப்படி கூட சொல்லியிருப்பாள், சாப்பிட சொன்னது சாத்தான் தான், ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்தேன், என் புத்தி தெளிந்து விட்டது, அதனால் நீயும் சாப்பிடு, உன் புத்தியும் தெளிந்து விடும் என்று. நமக்கு சாத்தான் தான் உண்மையை சொல்லியிருக்கிறான் என்று சொல்லியிருப்பாள். அந்த பழம் தேவன் வைத்த பிரமாணம், சட்டம். அதற்கு கீழ்ப்படுகிறார்களா என்று தேவன் பார்த்திருப்பார். கீழ்ப்படியவில்லை, பாவிகளாக மாறிவிட்டார்கள். தேவன் உண்டாக்கின முதல் ஸ்திரீ உண்டாக்கப்பட்ட உடனேயே தேவர்கள் போல உண்டாக்கினவர் போல ஆக வேண்டும் என்று பேராசைப்பட்டு விட்டாள். லூசிபர் போல உன்னதமானவருக்கு இணையாவேன், அவர் சிங்காசனத்தை போடுவேன் என்று லூசிபர் சொன்னது போல இவள் செய்துவிட்டாள். தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? வேறு எந்த படைப்பும் மனிதனை தவிர இப்படி செய்யவில்லை. அவர் நான் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு தேவையான தண்ணீர், காற்று, சாப்பாடு, வெளிச்சம் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு இறுதியாக நம்மை படைத்தார். அவர் பிரமாணப்படி நாம் நடந்திருந்தால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுத்து அவரோடு நித்தியமாக நம்மை வாழ வைத்திருப்பார். பிரமாணத்தை மீறியதால் தோட்டத்தை விட்டு துரத்தி ஜீவ விருட்சத்தை பாதுகாக்க சுடரொளி படைத்து வைத்தார். ஏவாள் மீது அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த ஸ்திரீ ஜீவ விருட்சத்தின் கனியை திருடி தின்று விடுவாள் என்று. தின்றுவிட்டால் பாவத்துடன் சாவு இல்லாமல் கஷ்டப்பட வேணுமே என்று நம் மீது உள்ள இரக்கத்தால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியாவில் தின்றுவிடக்கூடாது என்பதற்காக சுடரொளி பற்றைத்து வைத்த இரக்கம் நிறைந்த தேவனை அவள் உணராமல் போய்விட்டாள். ஏவாள் பிரமாணத்தை மீறி உலகை ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் கொடுத்த ஆளுமையை சாத்தான் தட்டி பறிக்க விட்டுவிட்டாள். நாம் எல்லோரும் பாவிகளாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வைத்து விட்டாள். ஏவாள் உலகம் என்கிற வீட்டை இடித்து போட்டு விட்டாள். அதை மீட்டெடுக்க தேவன் தனது ஒரே குமாரனை ஜீவ பலியாக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு உயிரை விட வேண்டியதாகிவிட்டது. இப்பொழுது வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 5 வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்படியாக தேவன்
பிசாசிடம் இருந்த ஆளுமையை மீண்டும் திரும்ப பெற்றார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அழியும் உலக பொருட்களின் மேல் லோத்தின் மனைவிக்கு இருந்த தீராத ஆசை அவளை உப்புத்தூணாக மாற்றியது மட்டுமல்ல, அவளின் 2 பெண் குழந்தைகளையும் சோரம் போக வைத்து விட்டது. அவள் தன் வீட்டை தன் கையாலே தானே இடித்து போட்டாள். ஏசபேல் இஸ்ரேல் நாட்டு மக்களை தேவனை விட்டு வழி விலக வைத்து தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட பாவம் அவளையும் அழித்து அவள் குடும்பம் முழுவதையும் சங்கரித்து போட்டது. அவள் தன் வீட்டை மட்டுமல்ல, நாட்டையே இடித்து போட்டாள். ஏவாளின் தேவர்கள் போல ஆக வேண்டும் என்ற ஆசை தன்னிடம் உள்ள உலக ஆளுமையை சாத்தானிடம் விற்று போட வைத்தது. சாத்தான் தட்டி பறித்து விட்டான். உலகம் என்ற வீட்டை இடித்து போட்டாள் ஏவாள். நாமும் வேதத்தை வாசித்து அதில் சொல்லியபடி நடக்காவிட்டால் நமக்கும் ஏவாளுக்கும் ஏசபேலுக்கும் லோத்தின் மனைவிக்கும் வித்தியாசம் ஒன்றுமில்லை. ஜெபம். இந்த சாட்சியின் பாடம் எப்போதும் எங்கள் கண்கள் முன் இருக்கட்டும் அப்பா. அது எங்களை ஜாக்கிரதை உள்ளவராக மாற்றி எங்களை உமது நீதியின் பாதையில் நடத்தட்டும் பிதாவே. ஆமேன். இயேசுவின் அக்கிரிக்கினிமை ஊழியங்களின் செய்திகளை யூடியூப்பில் கேட்கலாம். முகவரி வெர்ஜின் தாசன், ஸ்பெல்லிங் VERGINDASAN தாசன். இயேசு நாம் அனைவரையும் சுகபத்திரமாக பாதுகாத்து அவருடைய நீதியின் பாதையில் நடத்துவாராக. ஆமேன்.